ஆதவ் அர்ஜுனா வீட்டில் சோதனை நிறைவடைந்துள்ளது. சென்னை மற்றும் கோவையில் லாட்டரி அதிபர் மார்ட்டினுக்கு சொந்தமான இடங்களில் கடந்த 14ஆம் தேதி முதல் அமலாக்கத்துறை சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னையில் போயஸ் கார்டன், ஸ்ரீநகர் உள்ளிட்ட 5க்கும் மேற்பட்ட இடங்களில் அமலாக்கத்துறையினர் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். கோவை துடியலூரில் உள்ள மார்ட்டினுடைய வீடு மற்றும் மார்ட்டின் கொள்ளும் அலுவலகங்கள் மட்டுமின்றி சிக்கிம், அஸ்ஸாம் போன்ற மாநிலங்களில் மார்ட்டினுக்கு சொந்தமான இடங்களில் தொடர்ந்து 3 நாட்களாக அமலாக்கத்துறையினர் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். அமலாக்கத்துறை சோதனை காரணமாக மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அதேபோல் அன்றைய நாளில் லாட்டரி அதிபர் மார்ட்டினை தொடர்ந்து மார்ட்டினின் மருமகனும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளருமான ஆதவ் அர்ஜுனாவின் வீடு மற்றும் அவருக்கு தொடர்புடைய இடங்களிலும் அமலாக்கத்துறையினர் சோதனை மேற்கொண்டு வந்தனர். இந்நிலையில் கடந்த 2 நாட்களாக விசிக துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா வீட்டில் அமலாக்கத்துறை நடத்திய சோதனை இன்று நிறைவு பெற்றுள்ளது. இந்த சோதனையில் 2 பைகளில் முக்கிய ஆவணங்களை அமலாக்கத்துறை அதிகாரிகள் எடுத்துச் சென்றுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழக மாநாட்டிற்காக ஆதவ் அர்ஜுனா ஏதேனும் நிதி உதவி வழங்கியிருக்காரா என்பதன் அடிப்படையில் தான் இந்த சோதனை நடத்தப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. மை இந்தியா 24/7 முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.